வரவு செலவு கணக்கு பார்க்கும் பொழுது எல்லா செலவும் போக மீதி எடுப்பது தாங்க லாபம். உதாரணத்துக்கு 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிறது 20 ரூபாய் லாபம். இப்போ லாபத்தில் நிறைய வகைகள் இருக்குங்க. இயக்க லாபம், மொத்த லாபம், சராசரி லாபம், மிகை லாபம், உயர் லாபம்னு நிறைய லாப வகைகள் இருக்கு. இப்போ ஒரு தொழில் முன்னேற்றம் அடைந்து லாபமாக நடக்கணும்னா சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னே இல்லை ஒரு தொழில் தொடங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நாங்கள் எதை செய்யணும், இந்த தொழில் எப்படி முன்னேறணும், இதில் இருக்கிற நெளிவு சுழிவு என்ன, இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு